அனுபவம் ஒரு யூடியூப் சேனல் வந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? சரி, இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது உணவை வீணாக்குதல் கூடாது. சரி, ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன். நம்ம விருந்தினரை போகும்போது இலை நிறைய வாங்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வர்றது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு நான் வந்து கூடிய மட்டும் ஒரு பருக்க இறைய பாக்கி இல்லாமல் வெறும் மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு பதிவு பண்ணிட்டேன் இல்லைங்களா? சரி, இப்போது போன வாரம் பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. என் பேத்திக்கு காது குத்து. ஓகே, ஒரு சில ஒரு 150-200 பேருக்கு போல் அழைச்சி ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு நல்ல எங்கள் ஊர் ஃபேமஸான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்துச்சு. காலையிலலாம் ஒரு 12 மணி போல் எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த டென்ஷனில் ஃபுல்லாக இருந்தேங்க. அப்புறம் 12 மணி மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது. நம்ம இந்த ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கோமே, அதில் விருந்தில் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. அதே நம்ம செயல்முறைப்படுத்தக்கூடாது, நம்ம ஃபங்க்ஷனில் ஏன் செயல்படுத்தக்கூடாது. ஏற்கனவே வந்து விருந்தினரும் செயல்படுத்துகிறீங்க, நம்ம ஆர்கனைசராக ஏன் செயல்படுத்தக்கூடாது, அது ஹோஸ்ட்டாக ஏன் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம், ஒரு ஃப்ளாஷ் தோணுச்சு. உடனே என்ன பண்ணேன், போய் பார்த்தேங்க. காலையில் டிஃபன்லாம் விருந்து முடிஞ்ச பிறகு காஃபி டீ கேன் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த காஃபி கேன் போய் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி காஃபி அப்படியே இருந்தது. கால்வாசி காஃபி இருந்தது. மணியை பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து பண்ணி முடிஞ்சு அதில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அந்த ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்குது, அதில் அந்த ஐஸ் பேக் இருக்குது, ஐஸ் கியூபு எல்லாம் இருக்குது. பாதி இது காலிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த ஐஸ் கேன் இது காஃபி கேனில் இருக்க மீதி போன காஃபி வந்து பெட் பாட்டிலில் ஊற்றி 2 பாட்டிலில் ஊற்றி அதை வந்து ஐஸ் கட்டியில் அப்படி வச்சிட்டேன். அது மிதமான சூடு தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரீசரில் வச்சிட்டேன். அடுத்து வந்து விருந்து முடிஞ்சதுங்க. விருந்து முடிஞ்சது பார்த்தா, எப்போவுமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் முதல் ஆளை வந்து இன்னும் இவ்வளோ போகிற என் மச்சனை இல்லாத எனக்கு ஆலோசகராக ஃபைனான்சியராக எல்லாமே பண்ணி கொடுத்து ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வேலை வைப்பாருங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அர்ஜெண்ட்டாக ஏற்பாடு பண்ணது. அவர் வந்து 2 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி திருப்பதி போகிற மாதிரி டூர் பிளான் பண்ணி மருமகன்கள் மகள்கள் பேரன் எல்லாம் சேர்த்து திருப்பதி டூர் போயிருந்தார். எல்லாம் அதெல்லாம் ஆனுவல் லீவு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போயிட்டுருந்தார். ஸோ அதனால் வந்து அவர் மேலே தப்பு இல்லை, அவர் மட்டும் வர போயிடுச்சு. அது மட்டும் தான் வரப்பார். ஸோ என்னன்னா, அவங்க ஒரு 10 டிக்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து மிஞ்சி போச்சு. ஸோ மிஞ்சி போனோமே, அந்த விருந்து வந்து என்ன சொந்த உறவினர்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து அந்த பரிவாரம் வாங்கல, அந்த கேட்டரிங் சர்வீஸ் அவங்ககிட்டையும் சொன்னேன், உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் எடுத்துங்க, சாப்பாடு ஐஸ்கிரீம் எது பாயசம் எது வேணும்னா எடுத்துங்க அப்படின்னு. சரிங்க, அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வந்து சாதம் காளான் பிரியாணி பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து எல்லாம் ஆர்வமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து குழம்பு நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் எடுத்து வந்தேன். நான் வீட்டிலேருந்தே ஒரு பெரிய பெரிய பொண்ணு எடுத்து போயிருந்தேன். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கவனிக்கணும், அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களெலாம் கொடுத்து போக மிஞ்சினது நம்ம எடுத்து வைப்போம். அது ஒரு பருக்கை கூட, சோத்து பருக்கை கூட, சமைச்ச பொருள் ஒன்று கூட வேஸ்ட்டுக்கு போகக்கூடாது, சாக்கடைக்கு போகக்கூடாது. யாராவது ஒருத்தருடைய வயிற்றுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப பட்டிருவாக இருந்தேன். ஸோ அங்கே வேலை பார்த்த கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் வேணுமா என்ன வேணுமா கேட்டு கொடுத்துருங்க. எல்லாம் போதுங்கிற அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் விழுங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயசம் பார்த்திங்கன்னா ஒரு வாளி நிறைய பாயசம், ஒரு
வாளிலை குருமா, காளான் பிரியாணி குருமா, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய முட்டைகோஸ் கேரட் பொரியல், அப்புறம் கடலைப்பருப்பு இது துவையல். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரிமாற இலை இருக்கு இல்லையா, அது நல்ல இலையும் இருந்துச்சு, கிழிஞ்ச இலை இருக்குது. கிழிஞ்ச இலை யாரும் போட மாட்டாங்களே, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது யாரும் எடுத்து போக மாட்டாங்க. ஈவன் சர்வீஸ் பண்ணுறவங்க கூட எடுத்து போக மாட்டாங்க. வாழை இலை எடுத்து போவாங்க. அப்படியே அது குப்பையில் போக போகுது, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்து வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாருக்கும் வேண்டியிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த கிளிசல் இலை இருக்கு இல்லையா, அந்த கிளிசல் இலையை வந்து மாடுகளுக்கு போட்டேன். ரொம்ப அன்பாக சாப்பிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான வாழை இல்லை இல்லையா, காஞ்ச சருகெல்லாம் சாப்பிடு, ஃப்ரெஷ்ஷான வாழை எடுத்து போட்டேன். அப்புறம் வந்து பாயசம் இதெல்லாம் மின்ன போகுது. பாயசம் வந்து ஒரு 4-5 கப்பு மிஞ்சுது. அது அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி காஃபி எடுத்து வச்சது அதை வந்து ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் வச்சாச்சு. அதே மாதிரி கடலை அவியல் கொஞ்சம் இருந்து அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கேரட் பொரியல் வந்து எனக்கு நிறைய விரும்பி சாப்பிடுன்னு தெரியலையா, இந்த சுகர் குறைக்கணுங்கிறதுக்கு. ஸோ அதே வந்து மிஞ்சம் வந்து நைட்டு டிஃபனை நான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் சாப்பாடு வேண்டான்ட்டு. அப்புறம் இந்த குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, அட்சதை பண்ணுறதுக்கு அரிசி அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, மஞ்சள் அரிசி போடுவாங்களே, அதனால் அந்த எந்த அரிசியெல்லாம் மீந்தி இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த புஷ்பமெல்லாம் கேரி பேக் எடுத்து குளத்தில் மீன் சாப்பிட்றதுக்கு போட்டேன். ஸோ நான் பண்ணுற சில காரியங்கள் வந்து சீப்பாக இருக்கலாம், இல்லை அற்புதமாக இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படலைங்க. எனக்கு என்னுடைய நோக்கம் என்ன, சாப்பிடும் பொருள் வந்து வீணாக போகக்கூடாது. கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாம் அப்படியே கொண்டு போய் அவங்க கருப்பு கலர் பேக்கில் போட்டு குப்பையில் போட்டுருப்பாங்க. யாரும் மீன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா முக்கியமாக இந்த பிரியாணி, வெள்ளை சாதம் அதுதான் சாப்பிடுவாங்க ஒழிய மற்ற இந்த ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு காரியம் பண்ணேங்க. என்னென்ன, என் பேரன் வந்து தனியாக ஒரு இலை போட்டு எல்லாம் பரிமாறாங்க. அப்படியே சாப்பிட வெளிச்சிட்டாங்க. சாப்பிடல, அப்படியே இருந்தது. அந்த இலையில் நான் உட்காந்து சாப்பிட்டேன். எல்லாம் பிரியாணியோ இல்லை சைட் டிஷ்ஷு ஸ்வீட்டெல்லாம் வச்சுருந்தேன், அதுதான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடாம இருந்தேன், அந்த கேட்டரிங் சர்வீஸ் ஆள் அனுப்புவாங்க, அப்படியே அதை எடுத்து குப்பையில் போட்டேன். அது சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதை நான் எடுத்தேன். நான் பண்ணது சீப்பாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனசு இது நியாயமாகப்பட்டதுங்க. ஸோ நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்துச்சு. எங்கள் குடும்ப அங்கத்தினரையே ஒவ்வொருத்துக்கும் மகிழ்ச்சிங்க. எனக்கு அந்த சமைச்ச உணவு வந்து ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சிங்க. நன்றி, வணக்கம்.